அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் வற்றாத கருணை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வியலை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மண்ணிற்கு மேல் விண்ணிற்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பணப்பிரங்கள் மீதும், குறிப்பாக மல்லிகைப்பூ தோரணத்தோடு உள்ள நுழைஞ்ச பார்த்தேன். மல்லிகைப்பூவா பிச்சி பூவா எந்த பூவாக இருந்தாலும் இப்பொழுது சமீபத்தில் எனது மகளுக்காக வேண்டி கொஞ்சம் போல பூ கேட்டேன். 450 ரூபா அப்படின்னா. அதற்கு பின்னால் யோசித்தேன், இங்கே மல்லிகைப்பூ அல்ல, ரோஜா பூ அல்ல, இன்னும் எத்தனை பூக்கள் இருக்கிறதோ அத்தனை பூக்களுக்கும் சொந்தக்காரர்கள் இதோ இங்கே தலப்பாகையோடு குழுமி இருக்கக்கூடியவர்களை கொண்டாடுவதற்காக குதூகுலத்தோடு கூமாப்பட்டியிலிருந்து ஒரு பஸ் நிறைய ஆட்கள் வந்திருக்கின்றோம். அந்த உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சத்தம் கேட்டது ஆபீஸுலேருந்து, ஐயா கூமாப்பட்டியிலிருந்து 2 பஸ் வந்திருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒன்று தான், ஆனால் 2ங்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏனெனில் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் மஸ்லஹி, அஃபான் ஃபிஸ்லி, யூசுப் மஸ்லஹி, சாபித் மஸ்லஹி, இந்த 3 நபர்களுக்கும் கண் முன்னால் உட்கார்ந்து அல்லது தூரத்திலிருந்து தந்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தோன்றின் புகழோடு தோன்ற என்ற புகழுக்கேற்ப. ஆனால் சாபித்துக்கோ தந்தை இல்லை, தாய் மாமன் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் கண் விழித்து கை பிடித்து நடக்கக்கூடிய நேரத்தில் யாரும் இல்லாத வகை அவருடைய நன்னியம்மா சின்ன கொரைசா என்கின்ற எனது பெரியம்மா அவரை வளர்த்து வார்த்தெடுத்து இங்கே தலப்பாகை சூடி இங்கே குதூகலமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கும் பொழுது, இதே போன்று இங்கே வீட்டிருக்கக்கூடிய கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மசலகைகளுக்கும், கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் ஒற்றை சொல் சொல்லுவேன். நிச்சயம் இறைவன் நாடினால், நிச்சயம் இறைவன் நாடினால் இவர்களின் பொருட்டால் கூட இல்லது இந்த மஸ்ஜிதில் வந்து யாராவது ஒருவர் இந்த பட்டமளிப்பு விழாவிற்காக வேண்டி ஒழு செய்து விட்டாரே, ஒழு செய்துவிட்டு அங்கே சஜதா செய்தாரே, அந்த சஜதாவின் பொருட்டால் அல்லது உணவில் கை வைப்பாரே, அவரின் பொருட்டால் இறைவன் நாடினால் நிச்சயம் நாம் சொர்க்கம் செல்வதற்கு அது வழிவகுக்கும். சலூன் கடைக்கு சென்றேன். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சிந்தனை வகிக்கிறது. தேடக்கூடிய நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதனுக்கும் உணவளிப்பவன். நாம் எதை தேடிக்கொண்டிருக்கின்றோமோ அது நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது. தாகித்தவன் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறான், தாகித்தவன் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறான், நோயாளி ஆரோக்கியத்தை தேடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் நம்மின் தேடல் ஒன்றுதான், அது இறைவனின் பக்கம் மட்டும்தான். அந்த இறைவனை நாம் தேடுவதற்கு, இறைவனை பள்ளிவாசலில் தேடுவதற்கு முன்னால் நமது இல்லங்களுக்கும் அவன் தேடி வருவான். எப்பொழுது நம்மிடம் இறையச்சம் குடிகொண்டால். அந்த சலூன் கடையில் தொப்பியை கலட்டிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு வாசகம், ரஹ்சுல் ஹிக்மதி மகாஃபத்துல்லா,
ரஹ்சுல் ஹிக்மதி மகாபத்துல்லா, எல்லா விஞ்ஞானங்களுக்கும் தலையாக இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய அனைத்து டெக்னிக்குகளுக்கும் தலையாய ஒன்று இருக்கிறது என்றால் அது ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்களுக்கு தலை அல்லாவை அஞ்சுவது. வத்தகுல்லா வயுஅல்லிமுக்கும் அல்லாஹ். இரவு நேரம் கொட்டும் பனி, அரபு நாடு, சின்னஞ்சிறிய குழந்தை, கடுமையான தூக்கம், திடீரென்று எழுந்து பார்க்கின்றார். பக்கத்தில் இருந்த பயகம்பரை காணவில்லை. வேகமாக கண் விழித்து பதறி ஓடி வருகின்றார். நாயகம் தஹஜ்ஜத் தொழுகைக்காக வேண்டி நிற்கின்ற அந்த நேரத்தில் தண்ணீரை தோல் துருத்தியில் எடுத்துக்கொண்டு பதற்றத்தோடு வருகிறார். வந்த சஹாபி ஏதோ குற்றமளித்து விட்டதை போன்று நாயகத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது நடுங்கும் குளிரில் நடுநிசி நேரத்தில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகில் எம்பெருமான் இறைவனை தேடுவதற்காக எழுந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்க சுத்தி செய்வதற்காக அவர்கள் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தவுடன் பௌர்ணமி போல எம்பெருமானாரின் முகம் மலர்கிறது. அப்பொழுது கேட்கின்றார்கள், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று சொல்லிவிட்டு அப்பொழுது சொன்ன வார்த்தை தான் ரஹ்சுல் ஹிக்மத்தி மகாபத்துல்லா. அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் அல்லாவை அஞ்சக்கூடிய இறையச்சத்தை உணவாக, இறையச்சத்தை உடையாக, இறையச்சத்தையே மூச்சாக கொண்டு நமது தேடல் எல்லாம் இறைவனின் பக்கம் கொண்டு செல்வதற்காக இங்க உஸ்தாது பெருந்தகைகள் இப்படிப்பட்ட மாணிக்கங்களை உருவாக்கி நமது கையில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களின் தேடலும் இறைவனாக இருக்கட்டும், உங்களின் தேடலும் எம்பெருமானாக இருக்கட்டும். எம்பெருமானார் கூட நாளை சூனத்தில் சொர்க்கம் உங்களை தேடி, சொர்க்கம் உங்களை தேடிக்கொண்டு வரக்கூடிய சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹு தாலா உங்களையும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய மன்போது சலாவை நிர்வகிக்கக்கூடிய ஜாமியாவுக்காக வேண்டி அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, அயராது பாடுபட்டிருக்கக்கூடிய, உடலால் பொருளால் உள்ளத்தால் எண்ணத்தால் பாடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை இதற்கு பகரமாக தந்தவர்கள் புரிய இந்த பட்டம் பெறக்கூடிய மௌலவியின் சார்பாக இறைவனிடம் நானும் பிரார்த்திக்கின்றேன். நீங்களும் பிரார்த்தியுங்கள். எனது மகனுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவழித்து படிக்க வச்சேன். 30 லட்சம் செலவழித்து படிக்க வைத்தேன். எந்த ஆளையும் தன் பிள்ளையை மிகுதமானவர்கள் படிக்க வைக்க மாட்டாங்க, ஓத வைக்க மாட்டாங்க. ஏன்னா சம்பளம் அவ்வளோதான். படிக்க வைத்தேன். ஆனால் என் மகன் இப்படி ஒரு காட்சியை பார்த்துவிட்டு, அத்தா தப்பு செஞ்சுட்டங்கட்டா, அத்தா தப்பு செஞ்சுட்டங்க, என்னை நீங்க இப்படி தலப்பாகையோடு தாடியோடு தொப்பியோடு சுண்ணத்தான கோலத்தோடு இப்படி ஒரு பாராட்டு விழாவை மல்லிகைப்பூ தோரணத்தோடு இங்க உள்ள செக்ரட்டரியை சொன்ன நினைச்சா எனக்கு உண்மையிலே வியப்பாக இருக்கிறது. இவ்வளவு வயசுக்கு மேற்பட்டு ஏதோ ஒரு தேடலுக்காக, மன்போது சலாவுக்காக குக்கிராமமாக இருக்கக்கூடிய கூமாப்பட்டிக்கு இப்பத்தான் தங்கப்பாண்டி சொல்லிட்டு போயிட்டான், ஏங்க வாங்கன்ட்டு. ஆனா எதுவுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் இம்தாதுல்லா அஜத் எனது வகுப்பு நண்பர், ஆகுயிர் நண்பர், அவர்களோடும் எனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முஜீப் அஜத், அஸ்கார் அசத்தெல்லாம் இப்போ எங்கள் ஹார்பா அஜத் வந்த பின்னாடி யாருமே வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து கூமாப்பட்டிக்கு வந்துட்டு கல்வி கேட்கணும், பிள்ளைகளை தயார் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் நான் நினைத்து தலைவராக இருக்கக்கூடிய கம்பீரமாக ஒரு கருப்பு தொப்பி போட்டு அப்படியே வெள்ளி சலுகையோடு இருக்கக்கூடிய ஹாஜியார், மகக்காயர் ஹாஜியார், அவர்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். அவருடைய நற்பண்புகள், நற்செயல்கள்
இன்று நாம் உணவு வைக்கக்கூடிய அந்த உணவில் ஒவ்வொரு அரிசியிலும் அவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது என்பதனை நான் பல தடவை என்னுடைய மச்சான் நூகுல்லா ஹஜரத் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, மச்சான் ரொம்ப செலவழிக்காங்க, 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா பட்டம் நடத்த விழா நடத்தலாம்னு நினைக்கேன், ஆனால் கேட்கவே மாட்டுக்காங்க மச்சான், எதுக்கு இவ்வளவு செலவு செய்யணும் அப்படிம்பாங்க. இவ்வளவு செலவா அப்படிம்பாங்க. நான் மச்சான்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், மச்சான் இது வருட வருடம் கொண்டாடப்படக்கூடிய குதூகலம் அடையக்கூடிய இங்கே கூமாப்பட்டி மக்கள், சென்னை வாழ் மக்கள், தென்காசி மக்கள், அதே நேரத்தில் மேலப்பாளையத்திலிருந்து தாயும் சேயுமாய் நன்னியும் ராதியுமாய் மாமனும் மச்சானுமாய் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போவதை போல 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கூமாப்பட்டி கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. 3 மணிக்கெல்லாம் எனக்கெல்லாம் பஸ்ஸு கிடைக்குமோ கிடைக்காதோ, சீட்டு இருக்குமோ இருக்காதோ, எங்கள் ஊருக்கு அஜத்தை கூட்டு வா, காலத்தை காம்பலாஞ்சத்துக்கு வாங்க போய்வோம், என் மகமகன் அன்சாரியத்தை கூப்பிட்டு வந்துட்டோம். இது நிச்சயம் மல்லிகை பூவோடு மட்டுமல்ல, வாசம் தரக்கூடிய அத்தனை மலர்களை வைத்து கொண்டாடக்கூடிய இந்த விழா அல்லாவின் சன்னிதானத்தில் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக, இங்கு நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் குபூலியத்து உடையதாக ஆக்கி தருவானாக என்று பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொன்னவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.